இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேசலாம். மைக்ரோ செக்மென்டேஷன். ஒரு கம்பெனில ஒரு 1000 கம்ப்யூட்டர், 1000 சிஸ்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். அதில ஒரு சில சிஸ்டம்ஸ்ல டேட்டாபேஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில சிஸ்டம்ஸ்ல அப்ளிகேஷன்ஸ் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1000 சிஸ்டத்தையும் ஒரே நெட்வொர்க்ல இருக்கும்போது, அந்த நெட்வொர்க்க சின்ன சின்ன செக்மென்ட்டா பிரிச்சு பிரிச்சு வைக்கிறது. இதுக்கு பேர் தான் மைக்ரோ செக்மென்டேஷன். ஸோ மைக்ரோ செக்மென்டேஷன் எதனால தேவைப்படுது? சப்போஸ் ஒரு ஹேக்கர் ஒரு சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டாரு அந்த நெட்வொர்க்கில். ஸோ ஒரு சிஸ்டத்துக்கு அவர் ஆக்சஸ் கிடச்சிட்டு, ஒரு சிஸ்டத்துக்கு ஆக்சஸ் கிடச்சதுனாலையும் ஸோ அவருக்கு இந்த என்டையர் நெட்வொர்க்குக்கும் ஆக்சஸ் கிடச்ச மாதிரி. ஸோ ஹி கேன் டூ லேட்டரல் மூவ்மெண்ட். ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு அவரால் மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் நாம் அந்த 1000 கம்ப்யூட்டர்ஸ் சிஸ்டம்ஸ் உள்ள நெட்வொர்க்கை சின்ன சின்ன செக்மெண்ட்ஸாக பிரித்து பிரித்து வைக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, ஈவன் தோ ஒரு ஹேக்கர் ஒரு சிஸ்டத்தை ஹேக் பண்ணி என்டியூசர் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி உள்ளே வந்தாலும் மற்ற அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் அவரால் லேட்ரல் மூவ்மெண்ட் பண்ண முடியுமே தவிர மற்ற செக்மெண்ட்ஸ்குள்ளே அவரால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மைக்ரோ செக்மெண்டேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய டாபிக். பட் ஒரு ஹை லெவலில் சொல்லணும்னா ஃபயர்வால்ஸ் பயன்படுத்தி யார் எந்த நெட்வொர்க்குள்ளே வரணும், எந்த சிஸ்டத்துக்குள்ளே வரணும், எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து டிராஃபிக் உள்ளே வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஃபயர்வால்ஸ் அண்ட் அதர் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் பயன்படுத்தி இந்த மைக்ரோ செக்மெண்டேஷனை அச்சீவ் பண்ணலாம்.